நீங்கள் ஓரேபுக்கு வந்திருக்கிறீர்களா? Dear beloved, have you come to Mount Horeb? உங்களுடைய வாழ்க்கையிலே ஓரேப் என்கிற அந்த தேவ பர்வதம் என்கிற அந்த தன்மைக்கு நீங்கள் கொண்டு வரப்பட்டு விட்டீர்களா? இன்றைய மெசேஜ் யூதேயாவுக்கு நாம் போவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள் வாசிப்போம். Gospel of John, the 11th chapter, verses 7, 8 and 9. அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்துக்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடினால் இடற மாட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது பல இடங்களை அவர் சந்தித்தார். When Jesus was in this world, he visited many places. சுமார் 40 இடங்களுக்கு அவர் பயணப்பட்டதாக வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடியும். We see from the word of God that he traveled to about 40 places. அதுல ஒரு சில இடங்களுக்கு மறுபடி அவர் பயணப்பட்டதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். For a few places we see that he often visited. அவர் ஒரு இடத்துக்கு பயணப்பட்டால் அந்த இடத்திலே ஒரு மீட்பின் ஒரு காரியம் நடைபெறும். If he should travel to a place, there will be a work of redemption. தேவ சித்தம் அங்கே நிறைவேற்றப்படும். The will of God will be fulfilled there. அதுதான் தேவனுடைய நோக்கமாக இருந்தது. That was the will of God. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்களை அழைக்கிறார். Here Jesus Christ called them, let us go into Judea again. ஏற்கனவே அவர்கள் யூதேயாவுக்கு போயிருந்தார்கள். They had already gone to Judea. இந்த யூதா தேசம்தான் யூதேயா என்று அழைக்கப்படுகிறது. This land of Judah is called Judea. இப்பொழுது அவர் மறுபடியும் நாம் யூதேயாவுக்கு போவோம் என்று சொன்ன பொழுதே நம்ம விளங்கிக் கொள்ள முடியும், ஏற்கனவே அவர்கள் யூதேயாவுக்கு போயிருக்கிறார்கள். From this verse, let us go into Judea again, we find that they have already gone to Judea. ஆனால் இப்பொழுது சீஷர்கள் சொல்கிறார்கள், ரபி, நாம் ஏற்கனவே அங்கே போயிருந்தோம் என்று அவர்கள் சொன்னார்கள். But the disciples now say, Rabbi, we have gone there already. அது மாத்திரமல்ல, not only that, அந்த இடத்தில் தான் யூதர்கள் உம்மை கல்லெறிய வகை தேடினார்கள். it was there that the Jews sought to stone thee. மறுபடியும் நாம் அந்த இடத்துக்கு போகலாமா? And should we go there again? இது ஒரு நியாயமான ஒரு கேள்வி. This was a justful question. ஆனால் இயேசு சொன்னார், பகலுக்கு ஒரு நேரம் உண்டு, இரவுக்கு ஒரு நேரம் உண்டு. நாம் கிரியை செய்ய வேண்டிய காலங்களிலே நாம் கிரியை செய்யத்தான் வேண்டும் என்று இயேசு சொன்னார். But Jesus answered, are there not 12 hours in a day? So when we have light, we have to work. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பது அது நிதர்சனமாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. We know that the Christian life is of true life of suffering. ஆண்டவருடைய வழிகள் அதிசயமானவைகள், ஆச்சரியமானவைகள். The ways of God is miraculous and wonderful. எந்த வீதிகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தாரோ அதே வீதியிலே அவர் சிலுவை சுமந்தும் போனார். In whichever streets the Lord did his miracles, that same streets he did carry the cross. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அற்புதங்களும் நிறைந்த பாதை, அதே நேரத்திலே பாடுகளும் நிறைந்த ஒரு பாதை. The life of a Christian is full of miracles and also sufferings. அந்த பாடுகளுக்கு ஒரு மகிமையை தேவன் தக்க வைத்து வைத்திருக்கிறார். And God has kept a reward for glory for that suffering. இங்கே இவர்கள் ஆண்டவர் சொல்கிறார், நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு நாம் போக வேண்டும் என்று சொல்கிறார். Here the Lord says, let us go into Judea again. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் தன்னுடைய வாழ்க்கையிலே இனிமேல் ஒரு விசை அவன் மறுபடியும் யூதேயாவுக்கு போய்த்தான் ஆக வேண்டும். When we say a child of God, he should once again go into Judea. அதை குறித்து அவர்கள் என்ன சொன்னார்கள்? What did they say at that time? சீஷர்கள் உடனடியாக ஒரு மாற்று கருத்தை அவர் முன்பாக வைத்தார்கள். Immediately the disciples placed another incident before him. ஆண்டவரே, நாம் ஏற்கனவே யூதேயாவுக்கு போயிருக்கிறோம். Lord, we have already gone into Judea. அங்கே நமக்கு விரோதமான சூழ்நிலைகள் அமைந்திருந்தது. And there the situations were against us. அங்கே எல்லாரும் உம்மை கல்லெறிந்து கொன்றே போட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். There they all sought to stone and kill thee. நாம் அங்கிருந்து தான் திரும்ப இங்கே வந்திருக்கிறோம். It was from there that we came here. திரும்பவும் மறுபடியும் அங்கேயே போக வேண்டுமானால் எப்படி அமையும் என்று அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். They asked the question as to if we go there again, what will happen? பிரியமானவர்களே, வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டு, ஆனபடியால் வாழாமலே நாம் இருந்து
விட முடியாது. Dear beloved, we have problems in our life, but we cannot be without living. இந்த காலை வேளையில தேவன் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ மறுபடியும் யூதேயா என்கிற ஆதி நிலவரத்துக்கு வரும்படி உன்னை அவர் அழைக்கிறார். This morning the Lord is asking you to come back to your former state, which is Judea. இன்றைய மெசேஜ் யூதேயாவுக்கு நாம் போவோம். This message today is come, let's go back to Judea ஏன் again. மறுபடி இயேசு யூதேயாவுக்கு போக வேண்டும் என்று வலியுறுத்தினார்? Why did the Lord Jesus insist on going to Judea again? கல்லெறிந்தாலும் சரி, May they stone him, அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் சரி, or even if they don't accept him, அவர்கள் நம்மை பகைத்தாலும் சரி, even if they envy him, அவர்கள் நம்மை விரோதித்தாலும் சரி, or even if they put them to enmity, இயேசு சொன்னார், நான் மறுபடியும் யூதேயாவுக்கு நான் போய்த்தான் ஆக வேண்டும். we have to go back to Judea again, said Jesus. பிரியமானவர்களே, ஆதி நிலவரம் என்பது ஒரு விலையேற பெற்ற ஒரு அனுபவம். The first estate is a great state. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நேரத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். You just think and see as to the time that you were saved. தேவன் உங்களை தூக்கி எடுத்த நேரங்களை சிந்தித்து பாருங்கள். Just think of the times when the Lord took you out. தேவன் உங்களுக்கு தரிசனம் கொடுத்த நேரத்தை சிந்தித்து பாருங்கள். Just think of the times when the Lord granted you vision. தேவன் உங்களை அபிஷேகித்த சூழ்நிலையை சிந்தித்து பாருங்கள். Just think and see of the time that the Lord anointed you. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கிடைத்த சூழ்நிலையை சிந்தித்து பாருங்கள். Just think and see when you got the word of the Lord. ஆரம்பத்திலே நீங்க கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை சிந்தித்து பாருங்கள். You think of the hope that you had in the beginning. முன்னே நீங்கள் கொண்டிருந்த அனந்த பாக்கியத்தை சிந்தித்து பாருங்கள். You think of the great glorious blessing that you had in the beginning. ஆரம்ப நாட்களிலே உங்களுக்கு இருந்த வைராக்கியத்தை சிந்தித்து பாருங்கள். Think of the zeal that you had in the beginning. ஆரம்ப காலங்களிலே உங்களுக்கு இருக்கிற ஆழமான பிரதிஷ்டைகளை சிந்தித்து பாருங்கள். Think of the deep consecrations you had in the beginning. ஆரம்ப நாட்களிலே உங்களுக்கு இருந்ததான அந்த வெறுமையின் ஜீவியத்தை சிந்தித்து பாருங்கள். Think of the state of nothing in your life in the beginning. ஆரம்ப நாட்களிலே கிறிஸ்துவின் அன்பிலே நிறைந்து சகலத்தையும் சகித்த நாட்களை சிந்தித்து பாருங்கள். Think of the days when you had filled with the love of God, endured everything. ஆரம்ப காலங்களிலே பிரகாசமாக்கப்பட்டிருந்தீர்களே அந்த நாட்களை சிந்தித்து பாருங்கள். Think of the early days when you were brightened. அந்த நாட்களுக்கு தான் கர்த்தர் உங்களை மறுபடியும் நாம் அங்கே போவோம் வாருங்கள் என்று சொன்னார். It was to that days that the Lord is calling you back. அன்றைக்கு வறுமை இருந்தது, ஆனால் அதை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகம் இருந்தது. Those days there were poverty, but we had an anointing to overcome it. அன்றைக்கு போராட்டங்கள் இருந்தது, அதை ஜெயிக்கக்கூடிய வல்லமை நமக்கு இருந்தது. Those days we had problems, but we had the power to overcome it. அன்றைக்கு எதிர்ப்பு இருந்தது, ஆனால் கிறிஸ்துவின் அன்பிலே நம்மால் நிலை பெற்றிருக்க முடிந்தது. Those days we had enmity, but by the love of God we were able to resist them. உலகம் நம்மை பகைத்தது, நாம் ஆண்டவரை அதிகமாக நேசித்தோம். The world envied us, but we loved the Lord more. முழு உலகம் நமக்கு எதிராக நின்றது, நாம் கர்த்தருடைய பட்சத்தில் போய் நின்று கொண்டோம். The whole world stood against us, but we stood on the behalf of the Lord. அந்த நாட்களுக்கு நாம் மறுபடியும் போவோம் வாருங்கள் என்று இயேசு அழைக்கிறார். Jesus is calling you, let us go back to those days again. ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் என்பவன் யூதேயாவுக்கு வராத பட்சத்திலே அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இயலாது. One believer or a worker, if he does not come to Judea, he cannot inherit eternal life. இதைத்தான் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லும் பொழுது, நீ ஆதியிலே செய்த அந்த கிரியையை மறுபடியும் செய்வாயாக, இல்லாவிட்டால் விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து நீக்கி போடுவேன் என்று அவர் எச்சரிக்கிறார். That is what in Revelation 2nd chapter when the Spirit of the Lord says that except you to come back to your first works, I will take away the candlestick out of his place. ஒரு சபைக்கு தேவன் இந்த எச்சரிப்பை கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். We see that this is the warning to the church. ஆதியிலே செய்த கிரியை அது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு கிரியை. This is the first works which the Lord expects. இன்னொரு விதத்தில் அதை சொல்லும் பொழுது, When you say in another words, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று அவர் அதை சுட்டி காட்டுகிறார். he is pointing out that thou hast left thy first love. நீங்கள் ஆரம்பத்திலே இயேசுவை நேசித்ததும் இப்பொழுது ஆண்டவரை நேசிப்பதும் அந்த கணக்கை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். You just count and see as to how you had loved the Lord in the beginning and how you are loving him now. அன்றைக்கு இருந்த அந்த அன்பின் ரேஷியோ எப்படி இருக்கிறது, இன்றைக்கு நாம் ஆண்டவரை நேசிக்கிற அந்த தன்மை எப்படி இருக்கிறது? How is the ratio of love those days and how is your ratio today? இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் அதே யூதேயாவுக்கு திரும்ப போவோம், கல்லெறிபட்டாலும் சரி, அங்கே கனப்படுத்தப்பட்டாலும் சரி, நாம் ஆதி நிலவரத்துக்கு போய்த்தான் ஆக வேண்டும். Today the Lord is saying, whether we be honored or whether we be stoned, let us go back to the former state. நீங்கள் இப்படியே இருந்தால் நீங்கள் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாற இயலாது. If you be like this, you cannot be partakers of that eternal kingdom. ஆனவனால் தான் கல்ல இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இந்த மார்க்கத்தில் வந்து விட்டோம், சிலுவைதான் நம்முடைய முடிவு, சிலுவைதான் நம்முடைய ஓட்டத்தின் முடிவு, கடைசி இடம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். May it be stoned or honored, we have come to this religion, cross is our end and we have to finish that rage with the cross. ஒரு சிலருக்கு இந்த பாதை மிகவும் மெதுவாக இருக்கிறது. Some of them this path is very slow. இந்த பாதை மெதுவாகனா லகுவாக இருக்கிறது. Some of them this path is very easy. ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கிறது. For some of them it's very hard. ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு விதங்களிலே அமைத்து கொடுக்கிறார். God destines every path for each person. ஒரு சிலருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கம்
துவக்கமே போராட்டமாக அமைகிறது. For some of them, the beginning of the Christian life is full of troubles. ஒரு சிலருக்கு கிறிஸ்தவ வாழ்வின் கடைசி நேரங்கள் போராட்டங்களாக அமைகிறது. For some of them, the end of the Christian life is full of problems. ஒரு சிலருக்கு துவக்கம் ஆசீர்வாதமாக போய்விடுகிறது. For some of them, the beginning is full of blessedness. ஒரு சிலருக்கு அப்படி அல்ல. For some, it's not so. ஒரு சிலருக்கு வாழ்க்கையின் துவக்கத்திலிருந்து கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கத்திலிருந்து முடிவு வரை போராட்டங்களாகவே அமைந்து விடுகிறது. For some of them, from the beginning till the end, the Christian life is full of problems. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எடுத்துக்கொண்டால், If we should take our Lord Jesus, பிறப்பு வளர்ப்புல பயங்கரமான போராட்டங்கள் இருந்தது. there was a lot of problem with his birth and growth. ஆனால் ஊழியத்தின் துவக்கம் சிறப்பாக அமைந்தது. But the beginning of ministry was blessed. ஆனால் ஊழியத்தின் முடிவு சிலுவையாக மாறிவிட்டது. But the end of his ministry was the cross. பவுலுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. But St. Paul's life was not so. உலக பிரகாரமான வாழ்க்கை அவனுக்கு சுகபோகமாக அமைந்திருந்தது. His worldly life was in a good status. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை அவனுக்கு துவக்கத்திலிருந்து முடிவு வரை சிலுவையாகவே அமைந்து விட்டது. But the Christian life from the beginning till the end was his cross. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இன்றைக்கு மறுபடியும் அந்த யூதேயா என்கிற பழைய நிலவரத்துக்கு வர வாஞ்சிக்கிறீர்கள்? Today, how many of you decide to come back to the former state which is Judea? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இந்த யூதேயாவினுடைய காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேதான் முதலாவது ஜனங்கள் பாவ அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Matthew's Gospels 3rd chapter verse 5 we see the experience of Judea where the people first repented of their sins. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஒரு அறிக்கையை எப்பொழுதும் ஏறெடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். One spiritual man of God should always have a confession. அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். There should always be a repentance in him. ஒரு பாவி மாத்திரம் மனம் திரும்புவது அல்ல. Not only a sinner is repenting. வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களை நாம் பார்க்கும் பொழுது அப்ப சபைகளும் கூட மனம் திரும்ப வேண்டியது அவசியம் என்று அங்கே ஆவியானவர் சுட்டிக்காட்டுகிறார். When we see in Revelation chapter 2 and 3, even the churches has to repent as the Spirit of God. முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே ஒரு அறிக்கை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். Firstly, in a child of God should be found repentance. இந்த அறிக்கை என்று Confession. ஆவிக்குரிய ஜீவிதத்திலே அறிக்கை என்பது ரொம்ப முக்கியமானது. In the spiritual life, confession is most important. அறிக்கை பல வகைப்படுகிறது. There are many kinds of confession. பாவ அறிக்கை இருக்கிறது. Confession of sin. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவது இருக்கிறது. Confessing our hope. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறது இருக்கிறது. Confessing our faith. பரலோகத்தை அறிக்கையிடுவது இருக்கிறது. Confessing heaven. இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுவது. Confessing that Jesus is the Son. இப்படி ஒவ்வொரு விதமான அறிக்கை இருக்கிறது. Like this we have more of confessions. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் சரியான பாவ அறிக்கை அவனுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். A right child of God should have a right confession of sin. ஏனென்றால் ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று எதிரடையாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. Because spirit works against the flesh and the flesh against the spirit. ஒரு நொடி நாம் இடம் கொடுத்தாலும் ஒரு பாவத்தினுடைய தாக்குதல் நமக்குள்ளே வந்து விடுகிறது. If for a second we give room for it, then the work of sin comes into us. அது சரீரத்தில் வராத பட்சத்தில் மனதிலே வந்து நம்மை தாக்குகிறது. Even if it not comes in our body, it comes and affects our mind. பழைய ஏற்பாட்டிலே தேவன் நியாயம் தீர்த்தது கிரியைகளுக்கு நியாயம் தீர்ப்பை கொடுத்தார். In the Old Testament, God justified the works. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அப்படி அல்ல. But in the New Testament, it's not so. இருதயத்தின் நினைவுகளுக்கு எண்ணங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். God is giving justification for all the thoughts of mind and heart. ஆனால் நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று நீங்கள் வெளியரங்கமாக சொல்லலாம், அது உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் மனதளவில் நீங்கள் தவறு செய்யும் பொழுது தேவனுக்கு முன்பாக நாம் குற்றவாளிகளாக மாறிவிடுகிறோம். You might say that you have not committed sin externally, but even if you should have the thought of sin in your mind, then we are convicted before God. இப்பொழுது நீங்கள் யூதேயாவுக்கு வருகிறது ஒரு சரியான ஒரு நேரமாக அமையும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Now I feel it's the right time for you to come to Judea. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு சரியான ஒரு அறிக்கைக்குள்ளே கடந்து வர வேண்டும். A child of God should come to a right confession. நீங்கள் நினைக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் மறைந்து இருக்கிறது என்று சொல்லி. You might think that your life is hidden to all. ஆனால் தேவனுக்கு முன்பாக அது வெளியரங்கமாக இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. But the word of God says that it is open to the Lord. ஒரு சிலர் தங்களுடைய குறைகளை வெளியே சொல்லுகிறார்கள். Some of them say to confess their faults outside. ஒரு சிலர் தங்களுக்குள்ளே மறைத்து விடுகிறார்கள். But some keep hidden inside. பிரியமானவர்களே, முதலாவது நீங்கள் யூதேயாவுக்கு வருகிறோம் என்று சொன்னால் சரியான ஒரு அறிக்கை நமக்குள்ள இருந்து வெளியே வர வேண்டும். Firstly, if you should come to Judea, you should have a right confession. இந்த அறிக்கையினுடைய தன்மை என்ன தெரியுமா? What is the tendency of this? அறிக்கை செய்யாத வரைக்கும் அந்த குற்றம் உனக்குள் இருக்கிறது. If you should not confess, then that fault is found in you. அறிக்கையின் மூலமாக வார்த்தையின் மூலமாக வெளியே வரும் பொழுது இந்த பாவ போராட்டமே உன்னை விட்டு வெளியே போகிறது. Through confession and words, when you come out, then this trouble of sin goes out of you. நான் மறுபடியும் சொல்கிறேன். Again say, அறிக்கை செய்யாதவரை அந்த அறிக்கை செய்யாத பாவம், அந்த குற்றம், அந்த உணர்வு, அந்த துர்மன சாட்சி உனக்குள்ளே புதைந்து கிடக்கிறது. Until you confess, we see that the nature of sin and your convicted mind is always keeping hidden in you. ஆனால் எப்பொழுது நீங்கள் அறிக்கை செய்து வெளியே கொண்டு வருகிறீர்களோ, but when you keep confess and come out, அது உங்களை விட்டு வெளியே போகிறது. it goes out of you. அதுதான் அந்த அறிக்கையினுடைய ஃபார்முலா.
That is the formula of confession. அறிக்கை என்பது எப்படி? How is confession? நீங்க புருஷன்ட்ட அறிக்கை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. There is no need for you to confess to your husband. மனைவிட்ட அறிக்கை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. No need to confess to your wife. இந்த கல்யாணம் கட்டின உடனே இந்த புருஷனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருந்துட்டு நான் அப்படி இருந்தேன் நீ எப்படி இருந்தாய்னு அறிக்கை கேட்பாரு. In the beginning of their marriage, when they were close, the husband and wife confessed to each other as to how they were. தான் அப்படி இல்லாவிட்டாலும் தன்னை ஒரு பாவி போல காண்பித்து அவளை ஒரு குற்றவாளியா மாற்றுறதுக்கு கேட்ச் பண்றாருன்னா அந்த பொண்ணுக்கு புரியாது. That person will not know that he is convicting himself, saying to capture that girl. அவளுக்கு அந்த விஷயம் தெரியாம அப்ப இவரு இப்படித்தான் இருந்திருக்கிறார் போல இருக்குன்னு இவ ஒரு கதையை சொல்லுவா. So she will not understand it, but she thinks that he also was like that and tells a story. அன்றையோடு அவளுடைய வாழ்க்கைக்கு அவள் குழி தோண்டி முடித்தாகி விட்டது. From that day she puts an end to her life. அறிக்கை செய்ய வேண்டிய இடம் தேவனுடைய சன்னிதானம் மாத்திரமே. Where you have to confess is the presence of God alone. அவசியம் இல்லாமல் எந்த அறிக்கையும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. With no need you have to confess to anyone. ரொம்ப உங்களுடைய உள்ளத்தில் ஆழத்துல உங்களை தாக்கினால் வயது முதிர்ந்த ஒரு ஊழியக்காரரிடத்தில் நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம். If you have compressed in your body to a great extent, then you can come and confess to a older worker. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். I again say, வயது குறைந்த ஊழியர்களிடத்தில் அல்ல, வயது முதிர்ந்த ஒரு ஊழியரிடத்தில் நீங்கள் அதை ஷேர் பண்ணி அதை அங்கேயே புதைக்கலாம். You should not share with young workers, but to old workers, and you can confess and you can bury there. நீங்க இதெல்லாம் புரியாம வாழ்க்கையில என்னென்ன தெரியாம என்னத்தையோ எழும்பி மைக்கு பிடிச்சு என்னத்தையாவது சொல்லிர கூடாது. You should not understanding this, you should not take the mic and tell you anything. யூதேயாவுக்கு போவோம் என்று சொன்னால் சரியான ஒரு அறிக்கை உனக்குள்ளிருந்து தேவ சன்னிதானத்தில் வரும் பொழுது அறிக்கையின் மூலமாக இந்த குறை வாந்தி பண்ணப்படுகிறது, உன்னை விட்டு வெளியே போய் விடுகிறது. When you say we let us go into Judea again, it means that through confession you are vomiting out your sin and it goes out. யோவான் 3 அதிகாரம் 22 வசனத்திலே இந்த யூதேயாவிலே அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். We see in John 3:22 that they were baptized in this Judea. ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். A child of God should be rightly baptized. நீங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that you are all baptized. இவைகளுக்கு பின்பு அவர்கள் எல்லாரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். But they came all again unto Judea. அங்கே அவர் அவர்களோடு சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்தார். There he stayed with them and he baptized them. ஞானஸ்நானம் என்ற உடனே நீங்க இந்த தண்ணீர் ஞானஸ்நானம் மாத்திரம் தான் ஞானஸ்நானம் எடுத்துற கூடாது. You should not take to your mind that only water baptism is baptism. அது முதல் பகுதியாக இருக்கிறது. But that is the first thing. ஒரு விசுவாசியாக ஒருவன் உள்ள வருகிறான்னு சொன்னா அவன் ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய ஞானஸ்நானம் தண்ணீர்ல முழுகி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். When one comes into this church as a believer, the first step of him is to take water baptism. அந்த ஞானஸ்நானத்தோடு நாம் நின்று விட கூடாது. We should not stop with taking water baptism. வேதம் சொல்லுகிறது அபிஷேகம் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு ஞானஸ்நானம் தான். The anointing of the Holy Spirit is also baptism, says the word of God. அடுத்து அக்கினியிலே அபிஷேகம் பெறுகிறோமே அதுவும் ஒரு ஞானஸ்நானம் தான். The baptism of fire is also a baptism. அடுத்து கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகளுக்குள்ளாக நாம் மூழ்கிறோமே, பாடுகள் நம்மை நிரப்பிக் கொள்கிறதே, நம்மை அழுத்துகிறதே, அது ஒரு ஞானஸ்நானம் தான். When we are immersed into sufferings in the Christian life, that is also a baptism. நீங்க அதெல்லாம் நீங்க போயிருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். You know as to whether you went into it or not. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 11 வசனத்தை பார்க்கும் பொழுது, when we read in Matthew's Gospel 3:11, அங்கே இரண்டு விதமான ஞானஸ்நானம் சொல்லப்பட்டிருக்கிறது. there we see two kinds of baptism. இல்லாவிட்டால் மூன்று ஞானஸ்நானமும் அங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது. There are about three kinds of baptism. நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தேன். I gave you baptized you with water. எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் பெரியவர். And he who comes after me is mightier than me. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு என்ன செய்வார்? ஞானஸ்நானம் கொடுப்பார். He shall baptize you with the Holy Ghost and with fire. அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 49-50 வசனங்களை பார்க்கும் பொழுது, in Luke's Gospel 15:48 and 49, லூக்கா 12 அதிகாரம் Luke's 12th chapter, அங்கே 49-50 வசனங்களை பார்க்கும் பொழுது, and 49 and 50, when இயேசு என்ன சொல்கிறார்? நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவு நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். Jesus says that I have a baptism which I have to go through. Until I go through it, I am very distressed. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெற்றால் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. Until we be baptized with water alone, we cannot go and inherit the kingdom of God. ஒருவேளை நீங்கள் ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம். You might have been water baptized. அதுல இந்த நாசரேத்து சபை உங்களை அங்கீகரித்துக் கொள்கிறது. This Nazareth church is accepting you. ஆனால்
பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறும் பொழுதே பரலோகம் உங்களை அங்கீகரிக்கிறது. But with the baptism of the Holy Spirit, the heaven is recognizing you. யூதேயாவுக்கு போவோம் என்று சொல்லும் பொழுது சரியான பழைய அபிஷேகம் ஆதியிலே உள்ள சரியான நிறைவான அபிஷேகத்துக்கு நீ வருவதை காண்பிக்கிறது. When we say go to Judea again, it means coming back to your first anointing again. நம்ம எல்லாரும் அந்த பழைய அபிஷேகத்துல இருக்கிறோமா? Are we found in the first anointing? ஒரு ஆள் போதும் இந்த ஹாலை போட்டு கலக்கி எடுக்கிறதுக்கு. ஒரு ஆள் அபிஷேகம் பெற்ற ஒரு ஆள் பழைய அபிஷேகத்துல இருந்தா ஒரு ஆள் இங்க இருந்தா ஒரு ஆள் இங்க உட்கார முடியாது. If one person alone is found with the old anointing, not all of them could sit here. அந்த அபிஷேகம் வரும் பொழுது இந்த ஹால் அசையும், நீங்கள் அசைக்கப்படுவீர்கள். When that anointing comes, this hall will be shaken and you will be shaken too. நான் விசுவாசியாக இருக்கும் பொழுது When I was a believer, எங்க சர்ச்சில் 2 பேர் அபிஷேகம் பெறவில்லை. 2 of them did not receive the Holy Spirit. அப்ப ஒரு நாள் இரவு ஒரு 8 மணிக்கு அந்த ஊழியக்காரர் 2 பேரையும் கூப்பிட்டார். One night 8 o'clock, that worker called 2 of them. 2 பேரையும் கூப்பிட்டு ஆண்டவர் என்று சொல்லிட்டாரு, உங்க 2 பேர்ல யாரையோ ஒரு ஆளை அபிஷேகம் பண்ண போறாருன்னு சொன்னார். And he said, the Lord has promised me that he will anoint one of you. உடனே 2 பேரும் ஆயத்தமாகி விட்டார்கள். Both of them were ready for that. ஒரு சகோதரன் வீட்ல போய் கதவை பூட்டிட்டு உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். One person went to his house, closed the doors and started to pray. இன்னொரு சகோதரன் நானும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக இருந்தோம். Another one brother and me were close together. அவர் உடனே என்னைய கூப்பிட்டு கொண்டு தூத்துக்குடி பீச்சுக்கு போய் விட்டார். He called me and took me to the beach. 2 பேரும் நைட்ல ஒரு 10 மணிக்கு போய் பீச்ல போய் சேர்ந்தோம். And we went around 10 o'clock to the beach. ஒரு 5 நிமிஷம் ஜெபிச்சிருப்போம். We prayed for 5 minutes. சரியான ஒரு அபிஷேகம் வந்து அவரை புடைக்க ஆரம்பித்தது. A right anointing came upon him. தூக்கி அடிச்சு அந்த கடற்கரை மணல்ல உருட்டி எடுத்துருச்சு. It flew him off and he threw him and he rolled him on the sand of the sea. நான் அந்த சர்க்கு மாதிரி வழுக்குற இடத்துல போய் ஏறி உட்கார்ந்துட்டேன். இங்க வந்து அடிபட்டு வரணும்னு போய் அங்க ஏறி உட்கார்ந்திருந்தேன். I went and climbed up a portion and I sat there where he will come beat me. பயங்கர சத்தம். The roaring voice. அதாவது ஒரு வண்ணான் துணியை துவைச்சா எப்படி துவைப்பான் அந்த அளவு ஆவியானவர் புடைக்கிறார், அடிக்கிறார். As one should wash his clothes, to that extent the Lord is forming him. என்ன நடக்கும்னே ஃபீல் பண்ண முடியாத அளவு பயங்கரமான அபிஷேகம். The anointing as to what will happen, such an anointing came upon him. அதுபோல ஆவியானவர் இறங்கும் பொழுது இந்த மாம்ச சரீரம் தாங்க முடியாமல் அந்த அளவு நிரப்பப்படுவது உங்களுக்கு எல்லாருக்கும் கடந்த கால அனுபவங்கள். Like this, when the anointing comes upon us, you all have an experience as to how it will be. இந்த இடத்துக்கு நாம் திரும்ப வரும்படியாக யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசு அழைக்கிறார். The Lord is calling you, come back to Judea, that we might come back to that first experience. நீ மறுபடியும் கல்லறிப்பட்டு சாகிறதுக்காக அல்ல, மறுபடியும் ஒரு சரியான அறிக்கையும் சரியான ஒரு அபிஷேகத்துக்குள்ளும் நீ திரும்பி வரும்படியாக தான் யூதேயாவுக்கு போவோம் வா என்று தேவன் நம்மை அழைக்கிறார். Not that you should be stoned and die, he is calling you to come to that right anointing and to that right state. எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when we read in Ezra chapter 5 verse 8, அங்கே அவர்கள் யூதா சீமைக்கு அவர்கள் கடந்து வந்தார்கள். they came to that Judea Shema. 8ஆம் வசனம், நாங்கள் யூதர் சீமையிலுள்ள மகாதேவனுடைய ஆலயத்துக்கு போனோம். நாங்கள் யூதர் சீமையிலுள்ள மகாதேவனுடைய ஆலயத்திற்கு போனோம். We went to the temple of God in Judea Shema. இந்த யூதர் சீமை தான் யூதேயா என்று பின்னால் அழைக்கப்படுகிறது. This Judea Shema is called as Judea. இங்கே சொல்லி இருக்கிறது யூதர் சீமையிலே மகாதேவனுடைய ஆலயம் இருக்கிறது. There is the temple of God in this Judea Shema. ஒரு தேவனுடைய பிள்ளை மறுபடியும் ஆலயம் என்கிற நிலவரத்துக்கு திரும்பி வர வேண்டும். A child of God should come back to the place of sin temple. முதலாம் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we read in 1 Corinthians chapter 3, நீங்களே தேவனுடைய ஆலயம், ye are the temple of God, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, ye are not your own, உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்று நீங்கள் அறியீர்களா? for know ye not that ye are the temple of God. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் தேவனுடைய ஆலயம் என்கிற நிலவரத்துக்கு திரும்பி வர வேண்டும். A child of God should come back to the state of the temple of God. இன்றைக்கு கர்த்தர் உனக்குள் வருகிறாரா? Today as the Lord coming to you, நீ ஒரு ஆலயமானால், if you be the temple, நாம் ஒரு ஆலயமானால், if I be the temple, நீங்கள் ஒரு ஆலயமானால், if you are the temple, கர்த்தர் உங்களுக்குள்ளே வருகிறாரா? is the Lord coming into you? ஆலயம் என்று சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? What will happen in the temple? ஒரு பகுதியில worship நடக்கிறது, there is a worship at one time, ஒரு பகுதியில பலிகள் நடந்து கொண்டே இருக்கிறது, on the other hand there will be sacrifices, ஒரு பகுதியில அலங்காரமான ஒரு ஆலயமாக அது தென்பட்டு கொண்டிருக்கிறது, on the other hand it is found as an adorning temple. ஆனா இவைகளுக்கு மத்தியிலே இயேசு சுத்திகரிக்கும்படியாக சவுக்கோடு உள்ளே வந்த ஒரு ஆலயமும் இருக்கிறது. In the midst of all this, Jesus came with a whip into the temple. அவர் உள்ளே வந்த பொழுது, when he came in, அங்கே இருக்கிற கவிழ்க்கப்பட வேண்டிய காரியங்களை கவிழ்த்தார். he overthrew the things which he had to overthrow. துரத்த வேண்டியதை துரத்தினார். he chased the ones which he has to chase. சுகமாக்கப்பட வேண்டியதை சுகமாக்கினார். he healed them whom were to be healed. அதுதான் ஆலயத்து யூதர் சீமையில் உள்ள ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னால் இயேசு உள்ளே வந்து உனக்குள்ளே வாசம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை நீ வாழ வேண்டும். when he said go back to Judea Shema, it means that you have to live a life wherein Jesus will come and dwell in you.
you. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் கடைசி பதிலே நான் பார்க்கும் பொழுது In Revelation 3rd chapter last portion when we இதோ read, வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன். behold, I stand at the door and knock. இன்றைக்கும் கூட अनेக ஆலயங்களுக்கு வெளியே தான் ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். Today also outside the temple of many temples the Lord is standing. தென் ஆப்பிரிக்காவிலே காந்தி அவர் இருந்த பொழுது In South Africa when Gandhi was there, அவர் கொஞ்சம் டைம் போகணும்னு சொல்லிட்டு வெளியே வந்தார். he came out for her time passing. அங்க ஒரு கிறிஸ்தவ கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. There was a Christian gathering. உடனடியாக அங்கே போகும்படியாக அவர் வாஞ்சித்தார். He decided to go to that place. நேரடியாக போய் அந்த கூட்டங்களுக்கு உள்ளே அந்த நுழைவாயிலில் நுழையும் பொழுது அவரை தடுத்து விட்டார்கள். He went there and as he was entering in they stopped him. உள்ள போணும்னு அவர் ட்ரை பண்ணும்போது அவங்க கேட்டாங்க எங்க போறேன்னு கேட்டாங்க. When he wanted to go in they asked him as to where you want to go. இல்ல மீட்டிங் உள்ள கிறிஸ்டியன் மீட்டிங் சொன்னாங்க உள்ள போணும். He said that there is a Christian meeting inside, I want to go in. இந்தியன்ஸ்க்கு எல்லாம் கருப்பர்களுக்கு எல்லாம் இங்க இடம் கிடையாது போன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. The Indians of the blacks have no place here, you go, they chased him off. அவர் வெளியே வந்து என்னடா கிறிஸ்தவ கூட்டம்னா ஏற்றத்தாழ்வே கிடையாதுன்னு சொன்னாங்களே இங்க உள்ளே விட மாட்டேங்கறானேன்னு சொல்லிட்டு வெளியே நின்னு யோசிச்சார். He said there is no difference in the Christian religion, here they are chasing me out. அப்ப ஒருத்தர் வந்தாராம். Then there another person came. என்ன இங்க நிக்கிறேன்னு கேட்டாராம். He asked him why he was standing there. இல்ல கிறிஸ்டியன் மீட்டிங்னு உள்ள போணும்னு நினைச்சேன் ஆனா உள்ள விட மாட்டேங்கறாங்கன்னு சொன்னார். He said I wanted to go into that Christian meeting, they are not allowing me in. அப்ப அவர் சொன்னாராம். Then he said என்னையே உள்ள விடல உன்னை எப்படி உள்ள விடுவாங்கன்னு கேட்டார். They did not allow me itself and said how will they allow you in. அடுத்த செகண்ட் அவர் மறைந்து போய் விட்டார். The next second he just vanished. அங்க மனுஷனை உள்ள விடல அதுக்கு முன்னால தேவனையே என்ன செய்யல உள்ள கர்த்தரையே உள்ளே விடாம அந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. They did not allow even the human being and also the Lord himself, they did not allow the worship. இன்றைக்கும் अनेक சபைகளிலே கர்த்தர் கிடையாது. Today in many churches there is no God. ஆனால் ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது. But the worship is going on. கைத்தட்டல் நடக்கும், மியூசிக் நடக்கும், ஆவியில் நிறைவு போல எல்லாம் தோற்றமடிக்கும், நல்ல பிரசங்கங்கள் இருக்கும். ஆனா அங்கே இருக்க வேண்டியவர் இல்லை. There will be clapping of hands, anointing and the music and it seems like that they are worshiping the Lord but the Lord is not there. அருமையானவர்களே நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களுடைய ஆலயத்திலே கர்த்தர் இருக்க வேண்டும். But dear beloved, where you are the Lord should be found. நீங்கள் தேவனுடைய ஆலயம். You are the temple of God. உங்களுக்குள் இயேசு வர வேண்டும். And Jesus should come into you. உள்ள வந்து சும்மா வந்துட்டு அவர் பார்த்துட்டு போற ஆள் கிடையாது. He is not the one who comes just see and goes off. உங்களுக்குள்ளே வரும் பொழுது அந்த யூதேயாவின் அனுபவம் உங்களை சீர்படுத்தக்கூடிய ஒரு செயல் உங்களுக்குள்ளே நடைபெறும். When he comes into you, that experience of Judah and the rectification will take place in your life. ஆனபடியால் தான் இயேசு யூதேயாவுக்கு மறுபடியும் போவோம் வாருங்கள் என்று அழைக்கிறார். That is why Jesus calls them, come let's go into Judea again. அது எதை காண்பிக்கிறது? What does it show? ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையை காண்பிக்கிறது. It shows a sanctified life. மார்க் எழுதின சுவிசேஷம் In Mark's gospel 10ஆம் அதிகாரம் chapter 10 முதலாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது when we read verse 1, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே யூதேயாவிலே போதகம் பண்ணினார். here we see that Jesus preached in Judea. அங்கே போதகம் பண்ணின பொழுது When he taught them there, அவங்க பல சந்தேகங்களை அவரிடத்திலே கேட்டார்கள். they asked him many questions. மனைவியை தள்ளி விடலாமா? Shall we put off our wife? பழைய ஏற்பாட்டிலே தள்ளி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. There is a chance to put off the wife in the Old Testament. பழைய ஏற்பாட்டு வாய்ப்பு இன்னைக்கு கொடுத்திருந்தா நம்மல்ல அநேகர் வெளியே தள்ளி இருப்பாங்க. If we are given such an opportunity today, many of them would have divorced. முஸ்லிம் மாதிரி நமக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம ஆளுங்க எல்லாம் எப்படியோ போயிருப்பாங்க. If we have a tradition like the Muslims, our people would have gone in different angle. தேவன் அப்படி அனுமதிக்கவே இல்லை. But the Lord did not admit. இங்கே நாம் எதை பார்க்க முடியும்? What do we see here? சந்தேகங்கள் தீர்க்கப்படக்கூடிய ஒரு இடம். We see that many doubts are being cleared. உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள கேள்விகளுக்கு பதில் கிடைக்கக்கூடிய இடம். There is the question and that is the answer for all the question in the heart. உங்களுடைய வாழ்க்கையில கூட பல கேள்விகள் இருக்கிறது. Even in your life you have many questions. பல சந்தேகங்கள் இருக்கிறது. You have many doubts. விடை கிடையாத பல போராட்டங்கள் இருக்கிறது. You have troubles when you have no answer. ஆனால் துவக்க காலங்களிலே இப்படி இல்லை பிரியமானவர்களே. But in the beginning it was not so. ஆரம்ப காலங்களில் நமக்கு அப்படிப்பட்ட அனுபவமே கிடையாது. In the beginning we had no such experiences. ஒரு சத்தியம் சொன்னால் அது அப்படியே குழந்தை போல ஏற்றுக்கொண்டோம். When we are told the truth, we just accept it as a child. அந்த உபதேசத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டோம். We take the doctrine as it is. ஒரு பால் மறந்த குழந்தையை போல ஆத்துமாவை நாம் அமர பண்ணினவர்களாக இருந்தோம். We were making our soul to rest as a child is forgetting the womb. இப்பொழுது கேள்விகள் நமக்குள்ளே பெருகிக் கொண்டே வருகிறது. Now questions increase in us. ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல தெளிவான பதிலை கொடுத்து அந்த கேள்விகளுக்கு விடைகளை கொடுத்தார். But the Lord gave them right answers for the questions. அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் இந்த
இந்த நாட்களிலே உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் யூதேயாவுக்கு வந்தால் நல்ல பதிலை கர்த்தர் விடைகளை உங்களுக்கு கட்டளையிடுவார். Therefore these days if you should, when your spiritual life have these questions, come to Judea, then the Lord will answer you right well. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் யூதேயாவுக்கு திரும்பி வர வேண்டியபடியாக ஆண்டவர் அவனை அழைக்கிறார். A spiritual man of God, the Lord is calling him to come back to Judea. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் யூதேயாவுக்கு திரும்பி வர வாஞ்சிக்கிறீர்கள்? Dear people of God, how many of you want to come back to Judea? மத்தேயு 19 அதிகாரம் முதலாம் வசனத்தை பார்க்க இரண்டாம் வசனம் முதல் இரண்டு வசனங்களை பார்க்கும் பொழுது, When we read in Matthew's Gospel chapter 19 verses 1 and 2, இந்த யூதேயாவுக்கு போய் அவர்களை சொஸ்தமாக்கினார். he went to Judea and healed them there. ஒரு மனிதன் சுகமாக்கப்படும்படியாக ஆண்டவரோடு யூதேயாவுக்கு போக வேண்டும். For a man to be healed, he should go with the Lord to Judea. இது தெய்வீக சுகத்துக்கு மறுபடி வந்து நிற்பதை காண்பிக்கிறது. This is showing you coming back to the divine healing. முதல் இரண்டு வசனங்களை நான் பார்க்கும் பொழுது, When we read the first two verses, யூதேயாவின் எல்லைகளில் அவர் வந்தார், அவ்விடத்தில் அவர்களை அவர் சொஸ்தமாக்கினார். when he came to the coast of Judea, he healed many there. ஒரு தேவனுடைய பிள்ளை மறுபடியும் கர்த்தரே என் பரிகாரி என்கிற அறிக்கைக்கு திரும்பி வர வேண்டியது அவசியம். It is necessary for a child of God to come back to the state that the Lord is the healer. எப்பொழுது ஒரு மனிதன் இயேசுவின் சிலுவையை விசுவாசிக்கிறானோ அப்பொழுது அவர் அவனுக்கு பரிகாரியாக மாறுகிறார். Whenever a man of God believes on the cross of Jesus Christ, then the Lord becomes his healer. எப்பொழுது ஒரு மனிதன் உலக பிரகாரமான பரிகாரியை தேடி போகிறானோ அப்பொழுது அவன் சிலுவையிலே இயேசு மரித்ததை மறுதலிக்கிறான். When a man goes seeks for a physician of this world, then he is denying the cross. ஒருவேளை நீங்கள் இடை நாட்களிலே விசுவாசங்களிலே தடுமாறி போயிருக்கலாம். Maybe you have staggered in your faith these days வியாதியின் கொடூரமான நேரங்களில், because of the agony of your sickness, பலவீனத்தின் உச்சகட்டங்களில், in your heights of weakness, இயலாத சூழ்நிலைகளில், in the situations when you cannot. ஒருவேளை நீங்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போயிருக்கலாம். Maybe you have gone away from that faith. கிருபையுள்ள தேவன் அதை ஒரு விசை மன்னிப்பாராக. The gracious Lord may forgive you once. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் அப்படியே போய்விடக் கூடாது. But those who gone should not go away like that. அப்படிப்பட்டவர்கள் திரும்பவும் யூதேயாவுக்கு வரும்படி இந்த காலை வேளையிலே இயேசு உங்களை அழைக்கிறார். For such people to come back to Judea, the Lord is calling you again. நான் மறுபடியும் உன்னை குணமாக்குகிறேன். I will heal you again. நான் மறுபடியும் உன்னை சுகப்படுத்துகிறேன். I will heal you again. மறுபடியும் நான் உன்னை பலப்படுத்தி உன்னை எழும்பி உபயோகப்படுத்துவேன். I will strengthen you and make you rise and use you again. மறுபடியும் கர்த்தர் உன்னை சுகமாக்கக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு நீ வரும்படியாக உன்னை தேவன் அழைக்கிறார். The Lord is calling you that he might strengthen you and use you to come back to him again. ஒருவேளை நீ ஆண்டவருடைய பட்சத்தில் வந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாத பட்சத்தில் நான் வந்து உன்னை குணமாக்கட்டும் என்று அவர் கேட்கிறார். If you are not able to come back to him, he is asking whether he can come back to you and heal you. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, In Matthew's Gospel chapter 8, ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? what does Jesus say? 7ஆம் வசனத்திலே நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். Verse 7, he says, I will come and heal him. நீர்தான் என்னுடைய பரிகாரி என்கிற அந்த யூதேயாவின் அறிக்கைக்கு நீ வருவாயானால் கர்த்தர் வந்து உன்னை குணமாக்க இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். When you come to the confession of Judea that the Lord is my healer, the Lord will come and heal you today. மறுபடியும் யூதேயாவுக்கு போகணும்னு மறுபடியும் இந்த வியாதி வந்துருமா, மறுபடியும் நம்ம ஆஸ்பத்திரிக்கு தான் போகணுமா, மறுபடியும் நம்ம தடுமாறிடுவோமா, இருக்கிற சண்டே ஸ்கூலையும் பிடிங்கிடுவாங்களா, இப்படிலாம் ஒரு குழப்பம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். Or you will have confusion in your mind that if I have to go back to Judea again, will sickness come back to me, or will I have to go to the physician, or will I be plucked off my ministries? You will have such questions. மறுபடியும் நம்மட்ட தசமபாகம் வாங்காம போயிடுவாங்களோ? Will they not take my tithes from my hand? அதெல்லாம் நீ யோசிக்காத. நீ மறுபடியும் கர்த்தர் பரிகாரி என்கிற யூதேயாவுக்கு நீ திரும்பி வரும்படி இயேசு இந்த காலை வேளையிலே உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். Don't think like that, but the Lord is intervening with you this morning that you might come back to Judea, saying that the Lord is my healer. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, John's Gospel chapter 7 verse 3, when we read, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is said here? நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்கள் பார்க்கும்படி யூதேயாவுக்கு போம் என்று அவருடைய சகோதரர்கள் சொன்னார்கள். The brethren said that their disciples might see the works, also go thou to Judea. நாம் யூதேயாவுக்கு போனால் கர்த்தருடைய கிரியைகளை பார்க்கலாம். When we go to Judea, we can see the works of the Lord. அற்புதங்களை காண நீங்கள் யூதேயாவுக்கு வாருங்கள். To see miracles, you come to Judea. மறுபடியும் கர்த்தர் உங்களோடு இடைபடக்கூடிய வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்பி வரும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். That the Lord might intervene in your life again, the Lord is coming, calling you to Judea. ஒரு காலத்துல உங்களுக்கு மகத்தான காரியங்களை நீங்கள் கண்டவர்கள். Once you had found miraculous works in you. எகிப்தில் கண்டதான அதே அதிசயங்களை மறுபடியும் நான் உன்னை காணச் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord has promised that he will make you to see the miracles that he had done in Egypt again. ஒரு இடத்துல ஒரு கண் தெரியாத கண்ணு, அதாவது பால்ஸே இல்லாத ஒரு மனிதனை நம்முடைய பரிசுத்த வாங்கனத்துல கொண்டு வந்து நிறுத்தினார்களாம். In one person, a person who had no eyeballs had brought to our saints. அதாவது இந்த கண் இருக்கிற இடத்துல முழுவதும் மூடி இருந்தது.
that where that eye is, it is fully closed. இந்த இமையே கிடையாது. There is no eyelashes. அப்படியே மூடி சுத்தமா உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. It's just closed and nothing is found inside. அத பார்த்தவங்க சாட்சி, அந்த ஹீலிங் சர்வீஸை பார்த்தவங்க சாட்சி சொல்றாங்க. Those who saw that healing service have testified. அந்த பாஸ்டர் தலையில கை வச்சு ஜெபிச்ச உடனே When the pastor kept his hands on him and இந்த prayed, ரெண்டு கண்ணும் இந்த பிளேட் வச்சு கிழிச்சு விட்டா பட்டுன்னு வெடிச்சு தெரிச்ச மாதிரி பட்டுன்னு ஒரு சவுண்ட் கொடுத்து அப்படி விரிஞ்சிருச்சான். the both eyes, as if the blade is kept and it's put out, they just had a noise like that and the eyes were opened. கிழிச்சிட்டு வெளியே வந்தான். It just tore and came out. இந்த விதைகள் சில இடங்கள்ல மரங்க அந்த விதைகள் மண்ணில இருந்து வெளியே வரும்போது அந்த மண்ணை வெடிக்க வச்சிட்டு உள்ள விழுந்து வெளியே வரும். When the seed is coming out in some plants, we see that it just puts off that soil and comes out. நாம் ஆராதிக்கிற தேவன் மகத்தான செயல்களை செய்யக்கூடியவர். The God whom we worship is able to do miraculous அவருடைய works. நாமம் அதிசயமானது. His name is miraculous. அற்புதமான கிரியைகளை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். He is able to do wonderful works. அதனால தான் அவங்க சகோதரர் சொன்னாங்க, நீர் செய்யற கிரியைகளை உங்களுடைய ஆளுங்க எல்லாம் பார்க்கணும், சீசர்கள் பார்க்கணும்னா நீ யூதேயாவுக்கு போன்னு சொன்னாங்க. நாம் யூதேயாவுக்கு போனால் அவருடைய கிரியைகளை பார்க்கலாம். So his brethren said that if your disciples should see your works, then go down to Judah. பிரியமானவர்களே, இந்த நாட்கள் கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்யக்கூடிய ஒரு காலம். Dear beloved, the Lord is working these days in a wonderful way. தம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு அதிசயமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நேரம். It's a time when he is doing wonderful works for children. வேதம் சொல்லுகிறது, அவருடைய கிரியைகளை பார்க்க நாம் யூதேயாவுக்கு போவோம். Therefore the word of God says, to see his works, then let's go to Judea. உங்களுடைய வாழ்க்கையிலே மகத்தான கிரியைகளை செய்ய காத்திருக்கிறீர்களா? Are you waiting for the Lord to do wonderful works in you? ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும். The Lord should perform his miracle in me. என் ஃபேமிலில கர்த்தர் கிரியை செய்ய The வேண்டும். Lord should work in my family. என் பிள்ளைகளுக்குள்ள ஒரு கிரியை நடப்பிக்கப்பட வேண்டும். There should be a work among children. நீ மறுபடியும் ஆதி நிலவரத்துக்கு வா. கர்த்தர் உன்னை அந்த கிரியைகளை காணக்கூடியவனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். You come back to your first estate and the Lord will make you to see those works. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த செங்கடல் பக்கத்துல பயங்கரமான பயம் உண்டானது. The children of Israel had a great fear near Red Sea. முன்னும் பின்னும் பயங்கரமான போராட்டங்கள். In the front and back they had a lot of troubles. முன்னால செங்கடல். In the front was Red Sea. பின்னால 400 வருடம் அடிமைப்படுத்தின ஒரு சக்தி. Behind them is the 400 chariots coming. ஆனா கர்த்தர் பாருங்க, அந்த கோலை நீட்டின உடனே அப்படியே செங்கடலை இரண்டாக பிளந்தார். But you see that the Lord just divided the Red Sea into two when the rod was lifted down. கண்ணுக்கு முன்னால அப்படியே அது பிளந்து போனது. It just divided before their eyes. இலங்கையில பாஸ்டர் ஜாய் ஃபிட்ச் அவர்கள் மரித்தது உங்களுக்கு தெரியும். You know Pastor Joy Fitch died in Ceylon. அவருடைய ஒரு சாட்சி. There's a testimony of him. அவரு ஒரு இடம் இப்ப புதுசா வாங்குனாங்க, ஒரு இடம். He purchased a new land. ஒரு ரிசார்ட், ஒரு பெரிய ஹோட்டல், எத்தனையோ ஏக்கர் கணக்குல உள்ளத வாங்கினார்கள். He purchased a big hotel which was of many acres. ஆனா குறிக்கப்பட்ட நேரத்துல அவருக்கு பணம் கொடுக்க முடியாமல் தடுமாறினார். But he really could not pay that money at the right time and he fainted. அடுத்த நாள் அவருக்கு அதிகமான பணம் கொடுக்க வேண்டும். The next day he had to give a lot of money. அவருக்கு ரொம்ப மன துக்கமாகி விட்டது. He was really sorrow. வேர்ட்ஸ் கீப் அப் பண்ணனுமே. He has to keep the words. ஆனா நமக்கு விசுவாசம். But we have faith. மற்ற பணமே இல்ல. He had no money at all. அளவுக்கு அதிகமான பணம் கொடுக்கணும், கொஞ்சம் கூட கிடையாது. He had to repay a lot of money but nothing at all. உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு இருக்கும்போது as he kept praying, இந்த தபால்கள் எல்லாம் போஸ்ட் எல்லாம் தூக்கி போட்டு கட்டிட்டு போவாங்க ஒரு பேக், அது நீங்க பாத்திருப்பீங்க. You would have seen them carrying the post in the bags. பாத்திருப்பீங்க. இந்த தபால் தந்தி அலுவலகத்துல நம்ம போடுற பேக் இதெல்லாம் எடுத்து ஒரு திக்கான ஒரு கோணி மாதிரி இருக்கும், அதை வச்சு கட்டி தூக்கிட்டு போவாங்க. In the post offices you see that they take all the letters or things in the bags. அதே மாதிரி ஒரு பேக் அப்படியே இறங்கி வர்ற மாதிரி அவர் பார்த்தாராம். He saw a bag like that descending down. அது ஃபுல்லா பணம் இருக்கிற மாதிரி ஒரு தரிசனம். He had a vision that it's full of money. அடுத்த நாள் காலையில The next morning கண்டினியூவா ஜனங்க வந்து காணிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. continuously people came and gave him offerings. அவருக்கு நம்பவே முடியல. He could not just believe. அளவுக்கு அதிகமான பணம் வந்துருச்சு. A lot of money came to him. இப்ப கடைசில இதெல்லாம் மொத்தமா கட்டி எடுங்கன்னு சொன்னாராம். Now they asked him to tie that together. ஒருத்தன் ஃபெய்த்தோல போய் அங்க சுத்தி எங்கேயோ போய் எடுத்துட்டு வந்தது அதே போஸ்ட் போடுற பேக் எங்க இருந்து தூக்கிட்டு வந்துட்டான். One person went and searched the whole faith home and brought a bag like that, postal bag. மொத்தமா அள்ளி உள்ள போட்டு கட்டின உடனே இவருக்கு அந்த தரிசனம் ஞாபகத்துல வந்தது. And as they gathered the money and tied it up, that vision came from him. பாருங்க, அந்த போஸ்ட் போடுற பேக் கூட கர்த்தர் கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அந்த வேலையை நிறைவேற்றி காண்பிக்கிறார். Even the postal bag the Lord had fixed and finished that work and showed him. ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவனுடைய கிரியைகளை காண நாம் ஆதிநிலவரத்துக்கு வந்தால் தேவனும் ஆதி கிரியைகளை நமக்காக செய்வார். In the spiritual life, if we have to see the first works, then if we come to the first estate,
state, he will do his first work. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு வராம அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல எதிர்பார்க்கிறது சரியான ஒரு அமைப்பு அல்ல. Without you coming to that first estate, then he expecting your works of the first estate, it's not good. நீயும் அவரும் சந்திக்கிற ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துக்கு நீ வர வேண்டும், அந்த இடத்துக்கு அவர் வருவார். There is a point when he and you are meeting. If you come to that place, he will come to that place. அதுதான் தேவனுடைய சந்நிதி. That is the presence of God. அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் பார்க்கும் பொழுது, When we read in Acts of Apostles, 11ஆம் அதிகாரத்திலே chapter 11, 29ஆம் வசனத்திலே, verse 29, யூதேயாவிலே ஏழைகள் உண்டு, there are poor people in Judea. அவர்களுக்கு நாம் உதவி செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். We have to help them. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் யூதேயாவுக்கு போவோம் என்று சொன்னால் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மைக்கு திரும்பி வர வேண்டும். A child of God, if he is wanting to go to Judea, he should come back to the state of helping the others. பிரியமானவர்களே, நாம் காணிக்கை மாத்திரம் தான் செலுத்துகிறோம். Dear people of God, we are only giving our offerings. அது தவறு. That's wrong. காணிக்கை ஒரு கடமை. The offering is a task. ஆனால் இதற்கு அப்பால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஏழைகளுக்கு உதவி செய்ய நீங்கள் படித்திருக்க வேண்டும். But beyond this, each child of God should learn to help poor people. இனிமே எழும்பி போக கூடாது. இந்த பிராக்டிஸ் இன்னையோட கடைசி உனக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஒரு தேவனுடைய பிள்ளை என்பவன் நாம் காணிக்கையோடு நிறுத்துறதில்ல, ஏழைகளுக்கு உதவி செய்கிறது. அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை சத்தியம். A child of God should not stop with giving offerings alone. He has to help even the poor people. That is the truth of the Christianity. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளை நீங்கள் பார்த்துக்கொண்டால் அவர்கள் தருத்திரர் மேல சிந்தை உள்ளவர்களாக இருப்பார்கள். The child of God, if you should spiritual child of God, have the mind about the poor people. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தல ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக அவர் இண்டிபெண்டன்ட் பிரீச்சராக இருந்தார். When before Apostle Paul should come into this apostleship, then he was a preacher outside. இப்பொழுது அவர் அப்போஸ்தல ஐக்கியத்தில் வந்து இணைகிறார். Now he is joining with the apostleship. அப்பொழுது அப்போஸ்தலர்கள் அவருக்கு சொன்னார்கள், நீ எல்லாம் செய்யறது கரெக்ட், தருத்திரரை நினைத்துக்கொள் என்று சொன்னார்கள். Then the apostles said, it's good that you do everything, but you take the poor people with you. கலாத்தியர் நிருபத்தில் நீங்கள் இதை படிக்கலாம். We read in the Galatians like this. அதற்கு உடனே பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? அதை குறித்து ஆவியானவர் என்னிடத்தில் ஏற்கனவே இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். What Saint Paul said for this was that the Spirit of God was dealing about that from right from the beginning. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Galatians 2 2nd chapter verse 10, this is said. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் ஏழைகளுக்கு உதவக்கூடியவனாய் இருக்க வேண்டும். A child of God should be one who is helping the poor. அது எந்த ஜாதியோ, எந்த மதமோ, எந்த மார்க்கமோ யாரா இருந்தாலும் சரி, ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்து பழகுங்கள். Whatever caste or religion, whatever he belongs to, you learn to help the poor. இல்ல விசுவாசிகளே ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். Or as believers who are poor, you help them. இது வந்து ஒரு ஆழமான சத்தியம் பிரியமானவர்களே. This is a deep truth. அதை நீங்க சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். You should understand this in the right way. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். He who has his mind on the poor is renting to the Lord. கர்த்தர் அவனுக்கு அதை திரும்ப கொடுப்பார். And the Lord will restore it to him again. யார்ட்டையாவது ஆர்சி பைபிள் இருந்துச்சுன்னா வீட்ல போய் படிச்சு பாருங்க. If you have an RC Bible, you read it. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு வட்டிக்கு கொடுக்கிறான். He who has the mercy on the poor is lending to the Lord for நம்ம பைபிள்ல கடன் கொடுக்கறான் இருக்கு. ஆர்சி பைபிள் எப்படி இருக்கு? ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு எதுக்கு கொடுக்கறானா? வட்டிக்கு கொடுக்கறான். அப்ப அவர் வட்டி முதல்ல எல்லாம் சேர்த்து உனக்கு திரும்பி தருவார். He who is having mercy on the poor is lending to the Lord, and the Lord will restore it back to you full. நீங்க ஏழைகளுக்கு உதவுறதுல நீங்க எந்த விதத்திலும் யோசிக்கவே கூடாது. You should never think as to having mercy upon the poor. நான் பசியாக இருந்தேன். I was hungered. எனக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்கவில்லை. You did not give me food. நான் தாகமாய் இருந்தேன். When I was thirsty. எனக்கு என் தாகத்தை தீர்க்கவில்லை. You did not quench my thirst. அப்ப அவங்க கேக்குறாங்க, எப்போ நீங்க பசியா இருந்தீங்க, எப்போ நீங்க தாகமா இருந்தீங்க? They asked him as to when he was hungry or when he was thirsty. இந்த சிறியரில் ஒருவனை பசியா இருந்த பொழுது நானே அதாக இருந்தேன் என்று தான் அவர் சொல்லுகிறார். Then he said, when you had done to the least of these, you had done unto me. அதனால யூதேயாவுக்கு போவோம்னு சொன்னா ஈவு இரக்கம் இல்லாதவர்களாய் இங்க மாறக்கூடாது, இருதயத்தில் ஈரம் உள்ளவர்களாய் மாறுங்கள். Then if you say you have to go back to Judea, you should not be people who have no mercy in your heart. You have to be people who have mercy on the poor. கடந்த காலங்களிலே உங்களுடைய உதவும் மனப்பான்மை குறைந்திருக்கிறதாக ஆவியானவர் உணர்கிறார். The Spirit of God feels that you have lost the tendency to help. நீங்கள் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மையை நீங்களும் வளர்த்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய சந்ததிகளுக்கும் அதை வளர்த்து விடுங்கள். You increase the tendency in yourselves to help the poor and also for your generation. ஒரு ஆவிக்குரிய
தேவனுடைய பிள்ளை யூதேயாவுக்கு திரும்பி வர வேண்டும். A child of God should come back to Judea. அதைத்தான் நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். That is what we read in John's Gospel 11th chapter verse 8. மறுபடியும் கல்லெறியும் இடத்துக்கு போக வேண்டுமா? Should we go back to the place where to be stoned? இந்த பாதையில கல்லெறிந்தாலும் சரி மண்ணெறிந்தாலும் சரி நாம் இதுல போய்த்தான் ஆக வேண்டும். May it be we are stoned with stones or with earth, then we have to go through this path. சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. Without the cross we have no throne. பாடுகள் இல்லாமல் மகிமை இல்லை. Without suffering we have no glory. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் இந்த பாதையில போய்த்தான் ஆக வேண்டும். When we say a child of God, he has to go through this path. இயேசு சொன்னார், பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொன்னார். Jesus said, if it be possible that this vessel be taken out from me, let it be. ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது என்று அந்த சிலுவை பாடுகளுக்கு மறுபடியும் தன்னை அர்ப்பணித்தார். Yet he said, it is not my will but thine. He yielded himself for the sufferings of the cross. கடைசியாக Lastly, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Galatians chapter 1 verse 22, இந்த யூதேயா என்பது கிறிஸ்துவுக்குள்ளான சபை இருக்கிற ஒரு இடம். we see that Judea is a place of the churches of Christ. மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We see that the churches of Judea were in Christ. சபை பல சபைகள் இருக்கிறது பிரியமானவர்களே. There are many churches, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான சபை யூதேயாவிலே இருக்கிறது. but the churches of Christ are in Judea. நீங்கள் இருக்கிற சபை கிறிஸ்துவுக்கு உள்ளான ஒரு சபையாக இருக்க வேண்டும். You should be in a church wherein Christ is there. கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிறவர்கள் தான், கர்த்தருக்குள்ளே இருக்கிறவர்கள் தான் மறுரூபத்தை சந்திக்கிறார்கள். Those who are in Christ, living in Christ, will be transfigured. கிறிஸ்துவுக்குள்ளான சபையினுடைய அடையாளம் என்ன? What is the sign of the church of Christ? கிறிஸ்துவுக்குள்ளான சபையினுடைய அடையாளம் என்ன? What is the church in Christ means? அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we read Acts of Apostles 9 verse 31, யூதேயாவில் உள்ள சபை எப்படி இருந்தது? we see as to how the church in Judea is. வாசியுங்கள். அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. யூதேயாவிலே சபைகள் இருந்ததின் தன்மை கிறிஸ்துவுக்குள்ளான தன்மை. The tendency of the churches in Judea are tendency in Christ. கிறிஸ்துவுக்குள்ளான சபையினுடைய அடையாளங்கள் என்ன? What are the signs of the church in Christ? அதுக்கு 4 அடையாளங்கள் இருக்கிறது. There are 4 signs. அது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். You should understand this. கிறிஸ்துவுக்குள்ளான சபையினுடைய அடையாளம் என்னன்னா, சபையில ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். There will be a great peace in that church. இரண்டாவது, பக்தி விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. Secondly, there will be more chances of edification. மூன்றாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஜனங்கள் இருப்பார்கள். Thirdly, the people will be walking in the fear of the Lord. நான்காவது, பரிசுத்தாவின் ஆறுதல் அந்த சபையில இருந்து அந்த சபை பெருகிக் கொண்டே வரும். Fourthly, there will be comfort of the Holy Ghost and they will keep multiplying. இதைத்தான் இயேசு சொன்னார், யூதேயாவுக்கு மறுபடியும் போவோம். This is what Jesus said, let us go back to Judea. பிரியமானவர்களே, இந்த வசனங்களின் அடிப்படையில் உங்களில் எத்தனை பேர் மறுபடியும் இயேசுவோடு என்ன வந்தாலும் பரவாயில்லை யூதேயாவுக்கு போவோம் என்று இயேசுவை போல சொல்ல போகிறீர்கள்? On the basis of this verses, dear beloved, how many of you will with Jesus say, let us go back to Judea? ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் யூதேயாவுக்கு வராத பட்சத்திலே அவன் ஓடி போன ஒரு நபராகத்தான் இருக்க முடியும். A child of God, if he is not coming back to Judea, he is having experience of running away. நீங்கள் இந்த சத்தியத்தை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளுங்கள். You understand this truth rightly. யூதேயாவுக்கு நீ போ, அடிபட்டு சாகுன்னு இயேசு சொல்லல. இயேசு சொன்னார், யூதேயாவுக்கு போவோம், நீங்கள் போகிற பாதையில நானும் உங்களோடு கூட வருகிறேன் என்று சொல்லித்தான் நாம் போவோம் என்று சொன்னார். Jesus did not ask you to go and be stoned in Judea. The path that you are going, I am with you and I am also coming with you to Judea. உன்னை அடிபட்டு வேதனைப்பட வைத்து அவர் வேடிக்கை பார்க்கிற தெய்வம் அல்ல. He is not the Lord who is wanting you to be stoned and be beaten and see you suffering. நீ போகிற பாதையிலே அவர் உன்னோடு கூட வருவார். He is in the path that you are going through. அதனால தான் ஒரு மனிதன் சொல்கிறான், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உம்முடைய கரம் என்னை பிடிக்கிறது என்று சொல்கிறான். That's why the man of God says, even if I should put my bed in the bottomless place, there also your hand is catching hold of me. அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் அவரும் நெருக்கப்பட்டார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி பேசுகிறான். We see the prophet Isaiah says, in all his afflictions he was afflicted. இயேசு சொன்னார், நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம். Jesus said, let us go back to Judea again. இந்த சபையிலே இந்த ஆராதனைக்கு கடந்து வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலே இந்த தூதின் மூலமாக உன்னை மறுபடியும் உங்களை மறுபடியும் அவர் யூதேயாவுக்கு அழைக்கிறார். Dear beloved, all the people who have come to this church this morning, this God is calling you back to Judea again. அது கல்லெறிகிற வாழ்க்கை மாத்திரமல்ல. It is not the life of being stoned. கல்லெறிபட்டு சாகிற மார்க்கம் மாத்திரமல்ல. It is not the religion of being stoned. அது தேவனுடைய மகத்தான கிரியைகளை பார்க்கக்கூடிய பாதை. It is the path wherein you will see the wonders of God. நம்மில் எத்தனை பேர் யூதேயாவுக்கு போக ஆயத்தப்படுகிறோம்? How many of
years are ready to go to Judea. என்னை போன்றவன் ஓடி போவானோ? As a person like me will he flee? என்னை போன்றவன் பதுங்கிக் கொள்வானோ? As a person now like me will he hide? நீங்கள் பாடுகள், வேதனைகள், ஊழியங்கள் என்று சொன்ன உடனே பின்வாங்க கூடாது. When you say sufferings and your ministries, you should not backslide. கர்த்தர் ஒரு ஊழியம் சொன்னா உனக்கு கைகால் நல்லா இருக்கா அதை செய். If it is a ministry, if you have your hands and feet in good state, you do it. ஒரு பாஸ்டர் சொல்வாரு, One pastor said, கண்ணு நல்லா தெரியும் போதே பைபிளை படிச்சிரு. even your eyes are in good state, you read the Bible. நல்லா பைபிளை படிச்சுக்கோ. You read the Bible good. கால் நல்லா இருக்கும்போதே கர்த்தருக்காக அலைஞ்சு திரிஞ்சு எவ்வளவு செய்ய முடியுமோ செஞ்சிரு. When your legs are in good condition, you walk and go abroad and do things for the Lord. வசதி வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கோ அந்த சூழ்நிலையிலேயே கர்த்தருக்காக நீ எவ்வளவு கிரியை செய்ய முடியுமோ செஞ்சு முடிச்சிரு. To the extent you have all facilities, you go and work for the Lord and labor to the full. நீ கடைசில நீ படுக்கிற நேரத்துல நீ வாஞ்சிப்பாய், ஆனால் ஒண்ணும் முடியாது. Lastly, when you are in bed, then you will desire, you cannot do anything. பிரியமானவர்களே, மறுபடியும் நாம் ஒரு சரியான பாவ அறிக்கைக்கு வருவோம். Dear people of God, let us come back to confession. பாவம் நம்மை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு திரும்பி வருவோம். Let us come back to the state of life wherein our sin will go out of us. மறுபடியும் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்துக்குள்ளே அவர் கடந்து வர வாய்ப்பை கொடுப்போம். Let us give him a chance that he might come back to our life again. மன போராட்டங்கள், கேள்விகளுக்கு பதிலை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். Let us receive the answers for all our doubts and troubles in our mind. மறுபடியும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவரே நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தராய் வெளிப்படட்டும். Let him be revealed as a healer in our life. அற்புதங்கள் எங்கோ அல்ல, நாம் பார்க்கும்படியாக நமக்காக அவர் செய்யட்டும். Not anywhere miracles outside as we see he has to do in us. முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி செய்து பழகுங்கள். To the extent possible you help the poor. கிறிஸ்துவுக்குள்ளான சபைக்குள்ளே கடந்து வாருங்கள். You come back into the church in Christ. சரியான பாடுகளின் ஜீவியத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. Let us yield ourselves for the right suffering of Christ. இயேசுவோடு யூதேயாவுக்கு போக ரெடியானவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள். Those who are ready to go to Judea with Christ, close your eyes and kneel down. இல்ல மறுபடியும் அங்கேயே போணும்னா என்னால எப்படி போக முடியும்? Or if I have to go back to that same place, how can I go? எப்படி என்னால அங்க போக முடியும்? How can I go to that place? ஏற்கனவே கல்லை எடுத்துட்டாங்க. Already they took the stones. ஒரு 2 நிமிஷம் நின்னுனா கல்லு எரிஞ்சிருப்பாங்க. Even if it's 2 minutes, they would have stoned. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நின்னுனா என்னை கல்லெறிஞ்சே குவியலா கற்குவியலாய் மாற்றி இருப்பார்கள். Had it been 5 minutes, they would have heaped the stones upon me. தேவன் அறியாமல் உனக்கு எதுவும் சம்பவிக்குமோ? Without the knowledge of God, will anything happen to you? உன்னுடைய தலையில் உள்ள முடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. All your hairs of your head are numbered. அவர் அறியாமல் உனக்கு ஒன்றும் சம்பவியாது. For without him, nothing shall come upon you. அப்படி சம்பவித்தால் அது நன்மைக்கு எதுவாகவே சம்பவிக்கும். If it is so, it happens for good. எத்தனை பேர் யூதேயாவுக்கு போக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறீர்கள்? How many of you are prepared to go to Judea? இயேசு உன்னை இந்த காலை வேளையில் இந்த கூட்டத்துக்கு கொண்டு வந்தது நோக்கம் மறுபடியும் நீ ஆவிக்குரிய ஆதி நிலவரத்துக்கு திரும்பி வரும்படியாகத்தான் உன்னை அழைக்கிறார். The reason for Jesus bringing to you this place today is to bring back to Judea. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Or close your eyes and kneel down. ஆண்டவருடைய பிரசன்னத்தை எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? How many of you feel the presence of God? மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம். Let us go back to Judea again. உடனே வேற வழியே இல்லாம அவங்க எல்லாம் இயேசுவோடு யூதேயாவுக்கு பயணப்பட்டார்கள். With no other go, they all went to Judea. இன்றைக்கு நீ யூதேயாவுக்கு உன்னுடைய காலடிகளை எடுத்து வைப்பாயாக. Today take your footsteps to Judea. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு முன்பாக அவர் போய் கொண்டிருக்கிறார். You understand well that Jesus is going before you. நீ இந்த மார்க்கத்தில் தனியாக போகவில்லை. You are not going alone in this religion. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது? How many of you are sure? அந்த நிச்சயம் உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உன்னை யூதேயாவுக்கு அழைக்கிறவர் உன்னோடு கூட வருகிறார். He who calls you to Judea is coming with you. ஆழத்துக்குள்ளே உன்னை அழைக்கிறவர் அவரும் உன்னோடு கூட வருகிறார். He who calls you to the deep is coming with you. கிறிஸ்துவுக்குள்ளான சபைக்குள்ளே உன்னை அழைக்கிறார். He is calling you to be in church in Christ. கர்த்தாவே, நான் யூதேயாவுக்கு வர என்னை அர்ப்பணிக்கிறேன். Lord, I desire to come to Judea. எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீர்கள்? How many of பெரியமானவர்களே, you dedicate yourself? உங்களை ஒப்புக்கொடுங்கள், கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். You yield yourself and the Lord will strengthen you. Hallelujah. Rabalab. Sidibina bakada bakada bakatu rabali. Ribala bari ala bari ala bari 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 rabalaga sidibika bakada sidibika. ஆமென். இந்த கூட்டத்திலே யூதேயாவுக்கு போக வேண்டும் என்ற காரணத்தையும் உங்களுக்கு சொல்லிவிட்டார். யூதேயாவுக்கு போகும்படியாக உங்களை அழைத்து விட்டார். இனிமேல் உள்ள நேரங்கள் ஒரு 5 நிமிஷம் டைம் தான் பிரியமானவர்களே. இந்த 5 நிமிஷத்துல உனக்கு யூதேயாவுக்கு போகிறதுக்கு ஒரு பழைய பயம் இருக்கிறது. மறுபடியும் என்ன ஆகும்? மறுபடியும் இப்படி நிக்க முடியுமா? சத்தியத்துல நிக்க முடியுமா? தெய்வீக சூழல் நிக்க முடியுமா? நம்மால எவ்வளவு செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? காத்திருக்க முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எல்லாம் இருக்கு இல்லையா? இதுக்கு பதிலா கர்த்தர் ஒரு கிருபையை உனக்கு தருகிறார். ஆமென். நான் வருகிறேன், என்னோடு நீ கூட வான்னு சொல்லி உன்னை அபிஷேகித்து உன்னை அழைத்து கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா. யூதேயாவுக்கு போக முடியாக சொன்னவர் அவரும் உன்னை அழைத்து கொண்டு போக முடியாக அவரும் வந்திருக்கிறார். Hallelujah. Hey, kadabaka tunabania.
ஆமென். ஆமென். இப்பொழுது தேவன் பேசின வசனங்களின் அடிப்படையிலே நான் யூதேயாவை விட்டு எவ்வளவோ தூரம் வந்து விட்டேன். அந்த பாதையிலேயே நான் இல்லை, நான் வேறொரு பாதை அமைத்துக் கொண்டு போய்விட்டேன், நான் அதை உணர்கிறேன் சொல்றவங்க எத்தனை பேர்? கைகளை வைத்துங்க பார்க்கலாம். எனக்காகவே இந்த வார்த்தை அனுப்பப்பட்டது. உங்களில் எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும்? நான் தான் யூதேயாவை விட்டு வெளிவிலகி போன ஒரு ஆள். என்னை மறுபடியும் அதே இடத்துக்கு கொண்டு வரும்படியாக கர்த்தர் இந்த காலை வேளையிலே தம்முடைய வார்த்தையை அனுப்பினார். ஓ ரபகா திரபகா திரபலகா திரபானியா. அல்லேலூயா. எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீர்கள்? கர்த்தாவே, நான் யூதேயாவுக்கு உம்மோடு கூட வருகிறேன். கல்லறிப்பட்டாலும் சரி, அங்கேயே மரித்தாலும் சரி, என் ஜீவன் அங்கேயே போனாலும் சரி, நான் உம்மோடு கூட வருகிறேன். ஆமென். ஆமென். ஒரு நிமிஷம், எல்லாரும் கைகளை கீழே போடுங்க, கண்களை மூடுங்க. உண்மையாகவே நான் இப்பொழுது கேட்ட வசனத்தின்படி நான் யூதேயாவுக்கு போக என்னை அர்ப்பணிக்கிறேன். என்ன வந்தாலும் சரி. இடை நாட்களில் சூழ்நிலையை பார்த்தேன், மனுஷர்களை பார்த்தேன், வேலையை பார்த்தேன், பணத்தை பார்த்தேன், சரீர சுகத்தை பார்த்தேன், பிற்காலங்களை வருங்காலங்களை பலவிதங்களில் யோசித்தேன், குழம்பி போனேன். இதெல்லாம் தவறு என்பதை உணர்கிறேன். இப்பொழுது நான் கர்த்தருடைய வசனத்தின்படி என்ன வந்தாலும் சரி, நான் இயேசுவோடு யூதேயாவுக்கு போக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி சொல்றவங்க மாத்திரம் கைகளை வைத்துங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, உங்களை அழைக்கிறவர் சத்தியத்தை அனுப்புகிறது மாத்திரமல்ல, சத்தியத்தோடு கிருபையையும் அனுப்புகிறார். அல்லேலூயா. இந்த மார்க்கத்திலே யூதேயாவுக்கு கடந்து போகக்கூடிய ஒரு அபிஷேகத்தை, ஒரு வல்லமையை, ஒரு கிருபையை இந்த காலை வேளையிலே கர்த்தர் உன்மேல் பொழிந்தருளுகிறார். நீ இனிமேல் யூதேயாவுக்கு போவாய். ரிமானா ஷபாலா கரபகத்ரா. ஆமென். ரைடபானா பரபகத்ரா பகரபகத். ஆமென். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கி நான், 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 பின்னோக்கி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆமென். நான் கேட்ட வசனங்கள் நன்றாக இருந்தது. நான் என்னை அர்ப்பணித்து விட்டேன். ஆனால் இனிமேல் வருகிற பாதைகளிலே ஆண்டவர் தான் என்னை கொண்டு செல்ல வேண்டும். ஆமென். நானாக போகக்கூடாது, நானாக பின்வாங்க கூடாது, நானாக தடுமாறக்கூடாது. ஆமென். கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். எத்தனை பேர் அப்படி காத்திருக்கிறீர்கள் பிரியமானவர்களே? கடைசி வரை நான் யூதேயாவிலே நிற்க வேண்டும். ஓ, இயேசுவுக்காக ஓட்டத்தை முடிக்க வேண்டும். என்ன வந்தாலும் யூதேயாவிலே நிற்க வேண்டும்.
ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். வாருங்கள் யூதேயாவுக்கு போம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, பின்னோக்கி நான் 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 பின்னோக்கி நான். ஹalleluya 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 ஆமென். உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான், உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, பின்னோக்கி நான் 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 பின்னோக்கி நான். லவாலியா லவாரைனா மனவரா. ஹalleluya ஆமென் ஆமென். இன்றைய ஆராதனையின் நேரம் கடந்து போய்விட்டது. ஆனாலும் நம்ம ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கலாம். அந்த 2 நிமிஷம் எதுக்கு தெரியுமா? நீங்கள் எடுத்த தீர்மானத்தின்படி நீங்கள் செயல்பட ஒரு தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாக 2 நிமிஷம். ஒரு ஆவியின் ஒரு நிறைவு, ஒரு டச்சிங் வரட்டும், அவ்வளவுதான். நீங்க யூதேயாவுக்கு போகலாம். தைரியமா நீங்க போயிருவீங்க. என்ன வந்தாலும் கர்த்தருக்காக நிப்பீங்க. அந்த அபிஷேகத்துக்கு தான் இந்த நேரம். ஹalleluya. கர்த்தாவே, யூதேயாவுக்கு போகக்கூடிய வல்லமையால் என்ன நிரப்பு. ஆமென். நான் விசுவாசிப்போரின் அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போரின் அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடவோ
ஆமென். 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 மறுபடியும் நம்முடைய ஆதி நிலவரத்துக்கு திரும்பி வரும்படியாக, தன்னோடு கூட நம்முடைய ஆதி நிலவரத்துக்கு அழைத்துக் கொண்டு போகும்படியாக ஆண்டவர் நம்முடைய மத்தியில கடந்து வந்து கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யூதேயாவில் கல்லெறிபடுகிற வாழ்க்கை மாத்திரமல்ல, யூதேயாவிலே மகிமையுள்ள ஒரு வாழ்க்கை மறைந்திருப்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் யூதேயாவை நோக்கி அடி எடுத்து யூதேயாவிலே இயேசுவோடு இருந்து அவருடைய மகிமையான கிரியைகளை கண்டு கிறிஸ்துவுக்குள்ளான சபையிலே வளர்ந்து அவரை போல மாற்றப்பட்டு அவர் வரும் பொழுது அவரை சந்திக்க அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.